இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் தைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் மொத்தமாக நானே வாங்கி வச்சுக்குவேன். பாரிஸில் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். என்னென்னு பார்ப்போம். இது வந்து லைனிங் ப்ளவுஸ், அப்படியே ரோலாக வாங்கிக்குவேன். என்னென்ன கலர் தேவையோ நானே செலக்ட் பண்ணி வாங்கிக்குவேன். அதே மாதிரி இது வந்து நூல் டப்பா, நான் கடைக்கும் வச்சுக்குவேன், சேல்ஸும் பண்ணுவேன். அப்புறம் நெக்லேஸு, இதுவும் நம்ம கடையில் இருக்குது. எல்லா கலரும் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து புடவை பால்ஸ், எல்லா கலரும் அப்பக்கப்போ கடையில் போய் வாங்க வேண்டிய என்னென்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நம்மளே வாங்கிக்கலாம். அப்புறம் ப்ளவுஸ் பிட், டிசைனிங் ப்ளவுஸ், காட்டன் ப்ளவுஸ், இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வச்சுருக்கிறேன். இது வந்து கலங்காரி ப்ளவுஸ், ப்ளவுஸ் நாட்டுக்கு வைக்கிற மணி, அப்புறம் காட்டன் ப்ளவுஸ்லாம் வச்சுருக்கிறேன். அது வந்து இந்த கவரில் இருக்குது. தூசி படுதுன்ட்டு நான் கவர் போட்டு வச்சுருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதில் 1 மீட்டர் இருக்குது, இதில் 80 பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி தைக்கிறதுக்கு தேவையான அனைத்தையும் நானே வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ தைக்கிறதுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் போதும், அவ்வளோ வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நூல் கலர் கலராக வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் மார்க்கர், இது வந்து மார்க்கர், துணி மார்க்கர் மார்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து கட்டர், நூல் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து தப்பாயிடுச்சுன்னா பிரிக்கிறதுக்கு, நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்போ ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அது பிரிக்கிறதுக்கு. அதே மாதிரி இது ஒரு பிளாக் சிசர், இதையும் வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் நல்லா உழைக்கும். வேறு அந்த கலர் கலராக வர்றதெல்லாம் வாங்காதீங்க. பிளாக் சிசர்னு கேட்டிங்கன்னா கடையில் தருவாங்க, இது வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு, நான் எப்படி தைக்கிறேன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.